என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். செப்டம்பர் 23வது நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு இயேசுவின் நாமத்தினாலே. பகுதி 1. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யோவான் 16வது அதிகாரம் முதல் 26 வசனங்கள். இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். யோவான் 16வது அதிகாரம் 23வது வசனம். நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பிதா நமக்கு தருவாராமே. வாசிக்க வாசிக்க சந்தோஷமாய் இருக்கிறதல்லவா? ஒரு தாய் என் மகளுக்கு அந்நிய நாட்டில் பணிபுரியும் மாப்பிள்ளை வேண்டும் என்று ஜெபிக்கிறாள். அதே மகள் தன் சபையில் உள்ள ஒரு வாலிபனைத்தான் மணக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறாள். தகப்பனோ வரதட்சணை வாங்காத ஒரு உறவுக்கார பையனை மனதில் வைத்து ஜெபிக்கிறார். 3 பேருமே இயேசுவின் நாமத்தினாலே தான் ஜெபிப்பார்கள். யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? இம்மூவரும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்தாலும் பிதா தன் சித்தப்படியே தான் பலன் தருவார். நாமம் என்றால் பெயர். நாமத்தினாலே கேட்பது, ஜெபிப்பது என்றால் இயேசு என்ற திருநாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக அவருடைய மகத்துவத்திற்கும் பண்பு நலன்களுக்கும் ஒத்து போகும்படியாக ஜெபிப்பது என்பதுதான் பொருள். எனவே நம் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமென்றால் நமது விண்ணப்பம் அவருடைய சித்தத்திற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். 1 யோவான் 5:14. இது ஜெபத்தில் மிக முக்கியமாக நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு காரியம். அதனால்தான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்த இயேசு, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும், அதாவது என் விஷயத்திலும் என் வீட்டிலும் செய்யப்படுவதாக என்று நாம் சொல்ல வேண்டும் என்று விரும்பினார். சிலுவையிலே பாவ பலியாக தான் தொங்கும் தருணத்தில் பிதாவை விட்டு தான் பிரிய வேண்டியதாகும் என்பதை உணர்ந்து, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று பிதாவின் சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். கிறிஸ்துவை போலவே கிறிஸ்தவர்களும் தேவனுடைய சித்தத்திற்கிசைய விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி? நாம் விரும்பியது நடக்க வேண்டும் என்றுதானே ஜெபிக்கிறோம். பிதாவின் சித்தத்திற்கு எப்படி ஒப்பு கொடுப்பது என்று சிந்திக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு எது நல்லது எது கெட்டது என்பது நம்மை விட அவருக்கு நன்றாக தெரியும். இப்படி விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும். ஒரு பிள்ளை தனக்கு உடை வாங்கும்போது தன்னை விட தன் தாய்க்கு துணியின் தரம், விலை, அழகு எல்லாம் நன்கு தெரியும் என்று தாயின் விருப்பத்துக்கு முதலிடம் கொடுத்து விட்டால் நிம்மதியாய் நல்லதை வாங்க முடியும். அதுபோலவே நம் வாழ்க்கையின் காரியங்களை நம்மை படைத்த ஆண்டவரே அவர் விருப்பப்படி வாய்க்க செய்யட்டும் என்று ஒப்படைத்து விட்டால் உண்மையில் நம் மனதில் ஒரு நிம்மதி பிறக்கும். தெய்வ சித்தமே நம் விருப்பம் என்று அடங்கிவிட்டால் மனதில் அமைதியும் நிம்மதியும் திருப்தியும் நிலவும். தெய்வ சித்தமே நம் விருப்பம் என்று அடங்கிவிட்டால்
மனதில் அமைதியும் நிம்மதியும் திருப்தியும் நிலவும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலேயாகும், என்னாலே அல்ல உம்மாலேயாகும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலேயாகும். இயேசுவின் நாமத்தால் எல்லாமே ஆகும், இயேசுவின் நாமத்தால் எல்லாமே ஆகும். ஜெபம். தெய்வமே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக என் காரியங்கள் நடக்கட்டும். ஆமேன்.